நல்ல ஒரு மைல்டான பருப்பு குழம்பு, சிக்கன் ரோஸ்ட், நெய்ச்சோறு வேறு காம்பினேஷனில் இருக்கும். நெய்ச்சோறுக்கு ஏற்ற பருப்பு குழம்பு நான் இப்படி தான் பண்ணுவேன். கோகோனட் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது டிசானோவோட கோகோனட் ஆயில். இதில் பட்டை, ஜீரகம், ஏலக்காய் தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு 5-6 பல்லு பூண்டு க்ரஷ் பண்ணது, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இவ்வளவும் போட்டு நல்ல பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இந்த வெங்காயம் நல்ல கோல்டனாட்டு ஃப்ரை ஆகணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு தக்காளி கட் பண்ணது போட்டு அதையும் ஒரு 2-3 மினிட்ஸ் சாட்டே பண்ணிடுங்க. 1/2 கப் பாசிப்பருப்பை நான் ஒரு 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி, அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கொதி வந்தவுடனே ஒரு கை நிறைய கொத்தமல்லி கீரை போட்டு இறக்குனீங்க அப்படின்னா பருப்பு குழம்பு ரெடி. இந்த பருப்பு குழம்பு சாதத்துக்கு, ரோட்டி, சப்பாத்தி, பரோட்டா, நெய்ச்சோறு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.